ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லாவிஸ் கிச்சன். லாவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். நம்ம ஆயில் சேர்த்தணும் அப்படின்னா பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா அதுக்காக ஆயில் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா சேர்த்திடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த பொருளில் சேர்த்திடலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பாஸ்தா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். பொடியை நறுக்கி 5 பல் பூண்டு. இது எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ஸ்வீட் கார்ன் 1 கப் எடுத்திருக்கேன். கேப்சிகம். நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கேரட், பீன்ஸ் இதெல்லாமே சேர்த்திக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா ஒரு டைம் வதக்கிடலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தா ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ கரெக்டாக பாயில் ஆயிருக்கு. இப்போ தண்ணி இல்லாமல் பாஸ்தாவை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒயிட் சாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திடலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், அடி பிடிக்காமல். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நான் 1/2 லிட்டர் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மொத்தமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். சாஸ் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நம்மளோட பாஸ்தா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.